ஓகே, இன்றைக்கி பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். அதாவது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி லண்டனுக்கு போயிருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட அதாவது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்களுமே போயிருக்காங்க. போய் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யார் அப்படின்னா, நம்ம அமைச்சர் தான். யார்? பியூஷ் கோயலும் பிரிட்டனோட வர்த்தக அமைச்சர் ஜோனாதன் ரெனால்ட்ஸ். ஓகேவா? கையெழுத்து போட்டிருக்காங்க. நம்ம பிரதமர் மாதிரி இப்போ அங்கே கலந்துக்கிட்ட மாதிரி அவங்க பிரதமர் பேர் என்னென்னா கியர் ஸ்டார்மர். ஓகேவா? ஓகே, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா, சந்தை அணுகலை அதிகரிக்கும் வகை. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, இதனால் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினால நம்மளோட ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து 99% வந்து சுங்க வரி வந்து ரத்து பண்ணப்படுமா. ஓகேங்களா? சுங்க வரி தள்ளுபடி. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வந்து 15%லேருந்து 3% குறைக்கிறோம். அவங்களோட நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுக்கு, அவங்க பொருளை வந்து இறக்குமதி பண்ணி விற்கிறதுக்கான வரியை வந்து 15%லேருந்து 3% குறைக்கிறோம். அப்புறம் இந்த ஒப்பந்தத்தினால 2 தரப்பு வர்த்தகத்துக்கு வந்து ஆண்டுக்கு 3 லட்சம் கோடிக்கும் மேலே வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது $34 பில்லியன் மேலே இருதரப்போட வர்த்தகம் வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, தொலைநோக்கு திட்டம் 2035. சரிங்களா? இது எந்த 2 நாடுகளுக்கு அப்படின்னா, நம்ம இந்தியா அண்டு பிரிட்டன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரிட்டன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வெளியேறிட்டு. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைட்டாக. அப்புறம் இந்திய நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஒப்பந்தத்தினால. 99% ஏற்றுமதிகளுக்கு வந்து வரி சலுகை. 95% இந்திய வேளாண் பொருட்களுக்கு சுங்க வரி வந்து கிடையாது. 99% கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதிக்கு முழு சுங்க வரி சலுகை. சரிங்களா? இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தினால. அடுத்து பிரிட்டன் பொருட்கள் மீதான வரியை இந்தியா சராசரியாக 15%லேருந்து 3% குறைக்கும். பார்த்துட்டோம். ஓகேவா? வேறு இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா, வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை, போதும். அடுத்து வாங்க, நம்ம பிரதமர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வராங்க இல்லையா? அப்போ வந்து இருவழி ரயில் பாதை நிறைய திறந்து வைக்கிறாங்க. ஓகேவா? அதில் என்னென்ன இடம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மதுரை டு போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டம். சரிங்களா? அடுத்து நாகர்கோவில் டு கன்னியாகுமரி இருவழி ரயில் பாதை. சரிங்களா? அடுத்து ஆரல்வாய்மொழி டு நாகர்கோவில், அப்புறம் திருநெல்வேலி டு மேலப்பாளையம். சரிங்களா? இதெல்லாம் இருவழி ரயில் பாதை. ஓகேங்களா? மொத்தம் வந்து 1032 கோடி. சரிங்களா? மொத்தம் 1032 கோடி. இந்த திட்டத்தெல்லாம் பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு என்னென்ன இடம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, போதும். அப்புறம் மத்திய அரசின் இஎல்ஐ திட்டம், தொழில் முனைவோருக்கு அழைப்பு. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, இப்போ தொழிலாளர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. தொழிலாளர்கள் மட்டும்தான் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தொழில் முனைவோருமே அவங்களுக்கு லேபருக்கு வந்து சம்பளம் போடுறதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லேபருக்கு ஒரு 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த திட்டத்துக்கு 2 தொழிலாளரும் பயன்படுறாங்க, தொழில் முனைவோரும் பயன்படுறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இஎல்ஐயோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு ஸ்கீம். ஓகேங்களா? இன்சென்டிவ் ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஓகேவா? சரி, போதும். அடுத்து இன்சல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்சல்ன்ற வார்த்தை வந்து என்னதுன்னா, பெண் வெறுப்பு கருத்துகள் அல்லது நடத்தைகளை கொண்ட ஒருவரை விவரிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? இதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா, தாமாக விரும்பி பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் அல்லது தாங்கள் விரும்பாத நிலையிலும் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள். ஓகேங்களா? சரி, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வள்ளலார் சொன்ன ஒரு டேட்டாவும் அதில் வந்திருக்கு. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று பெண்களை போற்றுகிறார் யார்? வள்ளலார். சரிங்களா? அடுத்து பாரதியார் பாட்டும் வந்திருக்கு. பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நம்ம பாரதியாரோட வரிகள். ஓகேவா? அடுத்து பொதுவாக இந்த இன்சல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, தன்னிச்சையற்ற பிரம்மச்சாரி என்று பொருள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதில் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், போதும். வந்தால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், கீழடை ஆய்வு அறிக்கை. ஏற்கனவே நம்ம நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்கன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இந்த பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சி சிவா அவங்களும் கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அப்படிங்கிறப்போ அதுக்கான அமைச்சர் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து துல்லியமான கண்டுபிடிப்புகளை வந்து உறுதிப்படுத்திட்டு நாங்கள் அதை வெளியிடுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, காசாவில் முழு போர் நிறுத்தம் ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஐநாவுக்கான இந்திய தூதர் யார்? பர்வதநேனி ஹரிஷ். ஓகேங்களா, அது மட்டும் போதும், நோட் பண்ணிக்குவாங்க. பர்வதநேனி ஹரிஷ். அடுத்து, தொடக்க கல்வியில் இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஓகேங்களா, இதில் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆறாம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து டிஎன் ஸ்பார்க் புதிய திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் வந்து யாருக்கு அப்படின்னா, அதாவது 6 to 9 கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்க்கான பயிற்சி கொடுக்குற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு அந்த மாணவர்களுக்கு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. இதன் மூலயமா அவங்க மாணவர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கிடைக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா. பாருங்கள், டிஎன் ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ஓகேங்களா. இதன் மூலயமா அவங்க கணினி சார்ந்த அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு திறனையும் அதை பயன்படுத்தும் தொழில்நுட்ப அறிவியலையும் கற்பிக்கும் வகையில் பாடத்திட்டம் இருக்கும். அதில் வந்து ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றுட்டு மாணவர்களுக்கு நடத்துவாங்க. ஓகேவா. இந்த திட்டத்தின் மூலம் அடிப்படை கணினி அறிவியல், கல்வி சார்ந்த இணையதள கருவிகள், கோடிங், ஏஐ, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த நாளோட அடிப்படை வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து, இதில் திறன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங். ஓகேங்களா, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். அதாவது இந்த இயக்கத்தின் கீழே உள்ள புக்கும் ப்ளஸ் டிஎன் ஸ்பார்க் பாடத்திட்ட நூல்களும் நம்ம துணை முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் என்னென்ன பயன்கள், அதாவது நம்ம இந்தியா பிரிட்டன் இப்போ போட்டாங்க இல்லையா, அதுக்கான பயன்கள்னு சொல்லிட்டு உள்ள கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் 16வது வர்த்தக ஒப்பந்தம். சரி, எத்தனாவது? 16வது வர்த்தக ஒப்பந்தம் இது. சரிங்களா. இதனால் நமக்கு வந்து முதலீடுகளையும் அதிகரிக்கும் நோக்கில் வர்த்தகமும் அதிகரிக்கும், முதலீடும் அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தத்தினால. சரிங்களா. அதுபோக நம்ம இந்தியா வந்து கடந்த 2014 நிறைய ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஒரு 5 ஒப்பந்தம் பண்ணியிருக்கு, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஆனால் இது வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் மேலே. சரிங்களா, அது வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலயமா மற்ற நாடுகளோட ஒப்பந்த நாடுகளுக்கு முன்னுரிமை கிடைக்குமா. சரிங்களா. அதே மாதிரி நாடுகளின் சந்தைகளில் இந்திய பொருளுக்கு எந்த வரியும் இருக்காது. எந்தெந்த நாடு கூட நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோமோ அதுக்கு வந்து இந்திய வரிகள் இருக்காது. சரிங்களா. சரி, இந்திய பொருள்களுக்கு எந்த வரியும் இருக்காது. வரி சலுகை, வரி குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். வரி இல்லாமல் சில பொருட்களுக்கு இருக்கும். ஓகேவா. பாருங்கள் எந்தெந்த நாடுலாம் அப்படின்னு பாருங்கள். இலங்கை, பூட்டான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், மொரிஷியஸ், ஏசியான், இந்த 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் EFTA அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உள்ள ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து, இந்த 4 நாடுகளும் ஆகியவற்றுடன் இந்தியா இதுவரை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர இன்னும் நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம், அதில் வந்து நமக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலிமா இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் வந்து தற்போது வந்து 5600 கோடி, சுமார் 5600 கோடி டாலரில் இருந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளே நமக்கு ரெட்டிப்பு ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாம். ஓகேவா. அடுத்து வாங்க. இறுதிச் சுற்றில் கோனேரி ஹம்பி, அதாவது இப்போ நம்ம உலக மகளிர் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து நம்ம ஆந்திராவை சேர்ந்த கோனேரி ஹம்பி ப்ளஸ் திவ்யா தேஷ்முக். ஓகேங்களா, 2 பேரும் நம்ம இந்தியா சேர்ந்த பெண்கள் தான். நீங்கள் திவ்யா தேஷ்முக் வந்து ஃபஸ்ட் டைமாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க 2 இடத்துல. இவங்க 2வது குவாலிஃபை ஆனது வந்து கோனேரி ஹம்பி. இப்போ யார் ஜெயித்தாலும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு தான் அந்த உலகக்கோப்பை கிடைக்க போகுது, மகளிர் உலகக்கோப்பை கிடைக்க போகுது. வின்னரும் நம்ம தான், ரன்னரும் நம்ம தான். சரிங்களா, நமக்கு பெருமையான ஒரு விஷயம் தான் இது. அடுத்து, பாலுறவு வயதை 16ஆக குறைக்க உச்சநீதிமன்றத்துக்கு வலியுறுத்தல். ஓகேங்களா, அதாவது 18 வயசுலேருந்து அந்த பாலுறவு வயசை வந்து 16ஆக குறைக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்திரா ஜெய்சிங் அப்படிங்கிறவங்க வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன வழக்கில் வந்து ஃபேமஸ் அப்படின்னா, பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்களை வெளியிடக்கூடாது என்ற உத்தரவிடப்பட்ட நிபுண சக்சேனா வழக்கில்
நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட இந்திரா ஜெய்சிங். ஓகேங்களா, இவங்க தான் இந்த 16 வயசாக குறைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 18 வயசாக மாற்றினது யார் அப்படின்னா 2013 நீதிபதி வர்மா குழு. சரிங்களா, நீதிபதி வர்மா குழு பரிந்துரையின் பேரில் தான் எந்த ஒரு விவாதமுமே பண்ணாமல் இந்த வயசு 18 இருந்திருக்கு. அப்புறமா இப்போ 16 மாற்ற சொல்லி இப்போ இந்திரா ஜெய்சிங் வழக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் அரசு ஊழியர்கள் 30 நாட்கள் விடுப்பு எடுக்க அனுமதி மத்திய அரசு. அதாவது பெற்றோரை கவனித்துக் கொள்வது உட்பட தனிப்பட்ட காரணங்களுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் 30 நாட்கள் வரைக்கும் லீவ் எடுத்துக்கலாம் முழு சம்பளத்தோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 60 நாட்கள் லீவ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அரசு சம்பளத்தோட 20 நாளும், சாதாரண விடுப்பு 8 நாள், அப்புறம் ஒரு கட்டுப்பாடுகளும் 2 நாள், மொத்தத்தில் 60 நாள் லீவு இந்த 30 நாள் சேர்த்து. இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா மத்திய குடிமைப்பணிகள் விடுப்பு விதிகள் 1972 கீழே தான் இந்த லீவ்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சரிங்களா, அப்போ அந்த மத்திய குடிமைப்பணிகள் விதிகள் விடுப்பு விதிகள் 1972 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து இது இன்றைக்குள்ள எடிட்டோரியல் பேஜ். பட் இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் சொல்லலை. அதாவது அந்த இஸ்ரேல் காசா போர் அமெரிக்கா தலையிட்டு அதாவது 60 நாள் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா எல்லாரும் தலையிடுவாங்களே அது மாதிரி தலையிட்டு 60 நாளுக்கு போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. நிரந்தர போர் நிறுத்தம் தான் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த எடிட்டோரியல் போட்டிருக்கு. அது வேறு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து இன்றைக்குள்ள திருக்குறள் பாருங்கள். கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். ஓகேவா, கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். ஓகேங்களா, அதாவது ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விலக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம சான்றோர்கள் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயல்களை நம்ம அந்த செயல்களை செஞ்சு அதன் மூலிமா நம்ம பயனடைன்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல்கள் முடிஞ்சாலுமே நிறைவேறினாலுமே அதனால் வர்ற பயன் நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதிகாரம் பாருங்கள், வினை தூய்மை. லாஸ்ட்டாக நம்ம டிஎம் செக்ஷனில் கூட ஏதோ வினை தூய்மைன்ற அதிகாரத்துலேருந்து ஏதோ கொஷின் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. பிறகு செக் பண்ணி அடுத்து ஃபர்தரான வீடியோஸில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.